கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 119 சங்கீதம் 36, 37 ஆகிய வசனங்களிலே, என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்று 119 சங்கீதம் 35 முதல் 37 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே என் இருதயம் பொருளாசை சாராமல், என் இருதயம் பொருளாசை சாராமல், அதை நம்ம சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தேவனோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, நம்ம இருதயம் பொருளாசை மேல சாரக்கூடாது, கர்த்தர் மேல இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே பொருளாசைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பொருள் பிளஸ் ஆசை, பொருள் ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். நம்மளை எப்படி வாழ சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதன்படி வாழ எனக்கு கற்றுத்தாரும். மாயை பாராதபடிக்கு, பொய்யான காரியங்களை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி, நீர் என்று ஆரம்பிக்கு, நீர் என் கண்களை விலக்கி. நம்முடைய பார்வை பொய்யான காரியங்களை மேல பார்த்துட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. இந்த உலகத்துல எதுலையாவது போய் அடிமையில போய் சிக்கி கொள்வாங்க. தண்ணி அடிக்கிறவங்ககிட்ட கேட்டா அவங்க என்னமா சொல்லுவாங்க, நான் தண்ணி அடிக்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ என் கூட இருக்கிற ஒரு நபர் அவர் தண்ணி அடிக்க போனார், நானும் போய் பார்த்தேன், அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அது பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துட்டு அப்படிம்பாங்க. சில வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதை பார்த்தோன்னே நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பொருளாசைக்குள்ளே தான் போகும். பொருளாசை இன்னும் விக்கிரகாராதனை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் பொருளாசைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு விக்கிரகாராதனையாக மாறிடும். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு மட்டும்தான் முதல் இடம். அதனால இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத அந்த உலக காரியங்களை கொண்டு போய் இருதயத்துக்குள்ள வைக்கக்கூடாது. அதுதான் எழுதப்பட்டிருக்கு, என் இருதயம் பொருளாசை சாராமல். என் இருதயம் பொருளாசை சாரும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் உள்ள வந்துடும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயான காரியத்தில் போய் சிக்கிக் கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது. மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய வழியில ஒரு மனுஷன் நடந்தாதான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப கர்த்தருடைய வழியில யார் ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிக்கிறானோ அந்த வழியில தான் சத்தியம் இருக்கு, அந்த வழியில தான் ஜீவன் இருக்கு. உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப அந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருதயம் பொருள் ஆசை சார வேண்டாம். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, சில தாய்மார்கள் நகைன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா மற்றவங்களுடைய நகையை பிடிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவன் தருவாரு, அது வரைய பொறுமையா காத்திருந்து வாங்கிக்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே ஆசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பண ஆசை இருக்கு, பொருள் ஆசை இருக்கு, நகை ஆசை இருக்கு, அடுத்த வீட்டில் உள்ள காரியங்கள், அடுத்த இடம், அடுத்த வண்டி, இப்படி நிறைய போய்கிட்டே இருக்கும். எது மேலையுமே ஆசைப்படக்கூடாது. என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறார். இரவு நேரத்திலே நாமும் கூட
நம்ம இருதயம் பொருளாசை சார வேண்டாம். ரெண்டாவது, மாயான காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அது எல்லாமே பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழியில் என்னை நடக்க உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவணத்தில் இணைந்துகிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு எல்லா தடைகளும் விலக்கி சகல குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் இணைந்துக்காங்களோ எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் அப்பா டியூட்டியில் இருக்கிறாங்களோ, டிரைவிங் லைனில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத எந்த ஒரு சொப்பனத்துக்குள்ளேயோ தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலி அடைங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தீர்க்க ஆயுசு தாங்க. எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாலும் அந்த பாவத்தை மன்னித்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசு கட்டளிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே கடன் இருக்குப்பா, நிறைய குடும்பத்தில் தேவைகள் இருக்கு, வேலை இல்லாமல் இருக்கு, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கணும், வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. எந்த சூழ்நிலை உபத்திரத்தோடு நைட் நேரத்தில் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் திட்டத்துக்குள்ள வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் விடட்டும்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்க. சில குடும்பம் அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏற்ற துணையை தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வளர்ந்து கொடுக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க. கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இந்த வருஷத்துல எந்தெந்த குடும்பத்திலே மாசமா இருக்காங்களோ தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கூட பாதுகாத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலையடைபட்டும். இரவு நேரத்திலே முன்னும் பின்னுமா தேவதூதன் நிப்பாட்டுங்க. கர்த்தருடைய விசேஷமாக அக்கினி இறங்கி வரட்டுப்பா. கர்த்தருடைய வல்லம் இறங்கி வரட்டுப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டுப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடங்கிய பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தந்து அதிகாலை வேலை எழுப்பிடுங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அனுப்பிடும். எல்லா தடைகளும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமையெல்லாம் முறுக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.